पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। நமோ வெங்கடேசாய. நன்றி, வணக்கம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம் 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 ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம். அன்பர்களே, இப்பொழுது நாம் திருவேங்கடமுடையானுடைய திவ்ய சகஸ்ரநாமத்திலே 470வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். ஒரு நிகழ்ச்சி எனக்கு இப்போ ஞாபகம் வருது. 1994 மேல்கோட்டையில் நாங்கள் ஒரு சதஸ் நடத்தினோம். அப்போ மேல்கோட்டையில் ஒரு ஜியர் இருந்தார். அவரை வர சொல்லி சதஸுக்கு வரணும்னு கூட்டம். அவர் கேட்டார் என்கிட்ட, ஏன் சுவாமி சதஸுக்கு நான் வரும்பொழுது முதல்ல பூர்ண கும்பம் கொடுக்குறீங்களே, இந்த பூர்ண கும்பம் கொடுக்கணும்னு எந்த புத்தகம் எழுதியிருக்குன்னு கேட்டேன். சதஸ்லனா விசாரிக்கணும், இப்போ என்னத்துக்குன்னு கேட்டேன். இல்லை சொல்லுங்கள் அப்படின்னார். 1994 நான் சொன்னேன், பூர்ண கும்பம் கொடுத்து நல்லவர்களை வரவேற்பது என்பது ஒரு வழக்கம், நிறைய குடம், அந்த குடம் நிறைஞ்சிருக்கா மாதிரி வாழ்க்கை நிறைஞ்சிருக்கணுங்கிறதுக்காக. சரி அப்படின்ட்டார். தெளிவோ இது எப்படி சொல்றீர்னா, இதை விதுர பகவான் சொல்றார். மகாபாரத போருக்கு முன்னாடி கிருஷ்ணன் தூதனா வரானே, அந்த கிருஷ்ணனை ப்ளீஸ் பண்ணிட்டு நம்ம கட்சியில் இழுத்துக்கிறதுக்கு என்ன வழி, அந்த காலத்துலேருந்து அவரை அந்த கட்சியிலேருந்து நம்ம கட்சிக்கு கொண்டு வரதுக்கு என்ன வழின்னு ஒரு மீட்டிங் போடுறான்னு திருதராஷ்டிரன். அந்த மீட்டிங்கில் பீஷ்மர் இருக்கார், துரோணர் இருக்கார், இளவரசன் துரியோதனன் இருக்கான், கர்ணன் இருக்கான், இல்லை முக்கியப்பட்டவர்கள் இருக்கார், சகுனி இருக்கார், விதுர பகவான் உட்காண்டிருக்கார். அதில் எவ்வளோ கிருஷ்ணனுக்கு 10,000 வேலைக்காரிகள், 50,000 குதிரைகள், இத்தனை யானைகள், இத்தனை தேர்கள், இதெல்லாம் பரிசாக கொடுக்கணும், கொடுத்துட்டு நம்ம பக்கம் சரினா சேர்ந்துட போகிறான் அப்படின்னு திருதராஷ்டிரன் சொன்னான். அதெல்லாம் சாங்ஷன் பண்ணுங்க, ஒரு ஏற்பாடு பண்ணிச்சுக்கோ, கிருஷ்ணன் தூது வந்த உடனே இதெல்லாம் கொடுத்துடணும் கிஃப்டாக. இந்த காலத்திலலாம் ஒரு பெட்டி கொடுக்குறாங்க இல்லையா, அந்த காலத்தில் பெட்டி அது. அப்படி திருதராஷ்டிரன் தன்னுடைய லஞ்ச யோஜனையை சொன்னான். பீஷ்மர் ஒன்றும் ரியாக்ட் பண்ணலை. துரியோதனன் சொன்னான், அவன் பெரிய ஆள், அவனுக்கு பணத்தை கொடுத்து என் பணத்தை வேஸ்ட் பண்ணுறேன், அவன் என்ன பண்ணாலும் பாண்டவள் பக்கம் தான் பேசுவான் அப்படின்னு துரியோதனன் சொன்னான். இல்லை இல்லைப்பா, இப்படி பரிசு கொடுத்தா தன்னால் மனசு மாறிடும் அப்படின்னு திருதராஷ்டிரர் சொன்னார். அப்போ சொன்னான் துரரும் சஞ்சயனும் சொன்னான், அப்பா கண்ணபிரான் அதெல்லாம் எதிர்பார்த்து வரல உங்கள்கிட்ட, அவனுக்கு 3 தான் வேணும். அந்நத் பூர்ணாத் அபாம் கும்பாத், ஒரு பூர்ண கும்பம் வச்சு அவனை வரவேற்கணும். இந்த ஜெயத்தை சொல்கிறேன் நான், அந்த ஸ்லோகத்தில் இருக்கு பாரு,
பாரத காலத்திலிருந்து பூர்ண கும்பம் கொடுப்பது வழக்கம் இருக்கு. அவன் சொல்கிறான், கண்ணனுக்கு நீ ஒன்றும் பெட்டி தர வேண்டாம், வேலைக்காரி தர வேண்டாம், குதிரை தர வேண்டாம், யானை தர வேண்டாம், பொன் தர வேண்டாம். வந்தவனே மகிழ்ச்சியாக ஒரு பூர்ண கும்பம் கொடுத்து வரவேற்றார். வெறும் தண்ணீர் நிறைந்த கும்பம். இப்போ கூட அண்மையில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு சதசு நாங்கள் நடத்துகிறோம். இப்போ ஜிஆர் அகோவருடன் ஜிஆர் வந்திருந்தார் தொடங்கிறதுக்கு. அவர் வந்தவுடனே ஒரு பூர்ண கும்பம் எடுத்து வரவேற்கணும். அந்த சன்னதிக்காரங்க தான் பண்ணணும். நான் தான் வரவேற்றிருக்கேன் அவரை. பூர்ண கும்பம் கொடுக்கறதுக்கு வானா இங்கே போகிறான் அங்கே போகிறான். அந்த கணத்திலேயே தண்ணி தூக்கிறதுக்கே 1 நிமிடம் 2 நிமிடம் ஆகிடும். அவ்வளோ கீழே தண்ணி. அப்போ ஜிஆர் சொன்னார், அது குடத்தை கொண்டு வாய் அப்படி காமிச்சா அவர் உள்ளே என்ன இருக்குன்னு யாரும் தெரிய போகிறது. நான் யாக்காது அப்படி வேடிக்கையாக சொன்னார். அந்த பூர்ண கும்பம் எம்டி கும்பமாக இருந்தால் கூட ஓகேன்னு வேடிக்கையாக சொன்னார். இங்கே பூர்ண கும்பம் ஒன்று சமர்ப்பிச்சா போதும். அதுக்கப்புறம் அந்நத் பாதாவனேஜனாத், அவன் திருவடியில் கொஞ்சம் தீர்த்தம் சேர்த்து, சுவாமி களைப்பாக ஆறணும் அப்படின்னு கால அலம்பி விடு. அந்நத் குஷலசம் பிரஷ்னாத், கிருஷ்ணா சௌக்கியமா, உன்னை சேர்ந்தவள் நலமாக இருக்காரு, குஷலம் விசாரி. இது 3க்கு மேலே கிருஷ்ணன் உங்ககிட்ட எதுவும் எதிர்பார்க்கிறது. ஆமாம், இதுக்கு மேலே எதிர்பார்க்குறான் திருவேங்கடமுடியான். நாம் தான் சொல்கிறோம் அதை போடுறேன் இதை போடுறோம், நம்ம புத்தி. அவன் திருமலையில் வந்து தீர்த்தம் வாங்கிட்டாலே போகிறோம் தான் சொல்கிறான். இதை அன்றைய தினம் அவர்கள் சபையில் சொன்னார்கள். கிருஷ்ணன் எதிர்பார்ப்பது இவ்வளவு தான். மீது துட்டுக்கிட்டலாம் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது இல்லை. அதே மாதிரி தான் நம்ம திருவேங்கடமுடியான் இருக்கோம். வேங்கடத்தாயன், வேங்கடத்து கோபாலன், வேங்கடத்து கிருஷ்ணன், இவனும் எதையும் எதிர்பார்க்கல. என்னையா நீ இத்தனை நாளாக சொல்கிற, அவனுக்கு வட்டி வாங்கியிருக்கான், அதை அடைக்கிறதுக்கு பணம் கேட்குறான் அப்படின்னு. அதெல்லாம் சாதாரண ஆளுக்கு அப்படி சொன்னால் தான் புரியும். அதுக்காக எல்லாம் திருதராஷ்டிர குரூப்புகளுக்கு வேற என்ன புரியும். இப்போ நாம் சொல்கிறது உயர்ந்த விஷயம். எம்பெருமான் நம்மிடமிருந்து இதையெல்லாம் எதிர்பார்க்கவில்லை. ஆகையினால்தான் அவனுக்கு எதிர்பார்க்க எந்த ஆசையும் அற்றவன் என்று பெயர். ஒன்னால் இதை முன்னு செய்ய முடியுமான்னு கேட்டார் விதுரர். பூர்வகமாக வச்சுடுவேன், காலைல ஜலம் கூட ஒன்று சார்பில் நான் சேர்த்துருவேன். அதனால் சௌக்கியமாக கிருஷ்ணான்னு கேட்க முடியுமா? கேட்டால் என்ன சொல்லுவான்? ஏயா என்னுடைய உயிரான பாண்டவர்களை கொலை பண்ணிட்டு என்கிட்ட சௌக்கியமானு கேட்குறியான்னு திருப்பி கேட்டால் மூஞ்சி எங்கே வச்சுப்பேன். குசல சம்பிரஷ்டம்னா அவன் குடும்பம் நன்னா இருக்கா, ஒன்று பந்துமித்திரனாக தானே கேட்கணும். கிருஷ்ணனுக்கு பந்துமித்திரர்கள் யார்? பாண்டவர்கள் தானே. அவர்களையே பகைச்சிண்டு சிதைச்சிண்டு அவர்களை கட்டப்படுத்திண்டு கிருஷ்ணா சௌக்கியமாக இருக்கான்னு கேட்டா கையில் ஒரு ஊசியால் குத்திண்டே வலிக்காமல் நல்லா இருக்கான்னு கேட்குற மாதிரி இருக்காது. ஆனால் ஒன்றால் இது செய்ய முடியாது தராட்ரா. அதில் கிருஷ்ணனை ப்ளீஸ் பண்ண முடியாது. இந்த இந்த பாரதத்துடைய மணியான ஸ்லோகம் இது. எம்பெருமான் வேறு எதிர்பார்ப்பதில்லை. உன் அன்பை எதிர்பார்க்குறான், உன் அன்பான வார்த்தைகள் எதிர்பார்க்குறான். ஏதோ ரொம்ப ஈஸியாக கிடைக்கூடிய ஒரு தண்ணீர் நிறைவுக்கா நீர் நான் நிறைஞ்சிருக்கணும்னு காண்பிக்க சொல்கிறான். அவன் திருவடி அலம்பி விட்டால் ஆனந்தப்பட்டு போகிறான். இதை 3 தான் எதிர்பார்க்குறான், 3க்கு மேலே ஒன்றையும் எதிர்பார்க்கல. இந்த ஸ்லோகத்தை மறுபடியும் சொல்கிறேன் கேளுங்க. அந்த ஜியை ரொம்ப சந்தோஷப்பட்டு கேட்டால் நீங்களும் கேளுங்க. அந்யத் பூர்ணாதபாம் கும்பாத், அந்யத் பாதாவனே ஜனாத், அந்யத் குசல சம்பிரஷ்னாத் நச்சதி ஜனார்தனஹா என்று பாரதத்தில் உத்தியோக பருவத்தில் உள்ள மணியான ஸ்லோகம் இது. இது அடிக்கடி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். வடுவூருக்கு பெருமாள் ஏழுவார். 6ஆம் திருநாள் ராமபிரான் சீதாதேவியோட வடுவூர் கிராமத்தில் ஒவ்வொரு தெருவுக்கும் எழுந்துள்ளார், ஒவ்வொரு வீட்டு வாசலும் போவார். ஏன்னா அவருடைய பிரஜைகள் நல்லா இருக்கான்னு பார்க்குற. உங்களுடன் நான், எங்களுடன் நீ இல்லை, அந்த அரசியல்வாதிகள் பண்ணுற மாதிரி இல்லை. ஒவ்வொரு வீட்டு வாசலையும் பல்லக்கில் சீதாதேவியோடையும் பகவான் இருப்பான். அந்த ஒரு நாள் கார்த்தால 6 மணிக்கு கோயில் விட்டு கிளம்பினா வடுவூர் முழுக்க சுற்றி ராத்திரி 9 மணிக்கு உள்ளே போகிற கோயிலுக்கு போகும். ஒரு வீடு விட மாட்டான். யார் யார் கேட்குறாளோ அங்கெல்லாம் எழுந்துடுவான். அப்படிப்பட்ட பகவான் அவன் எங்கள் தெருவுக்கு வருவான் புராணத்திற்கு. அப்போ அவனுக்கு பூர்ண கும்பம் கொடுக்கணும். அந்த பூர்ண கொடுப்பதுக்கு எப்போ வந்த உடனே காத்துக்கப்படாது. அதுக்காக பாவம் எங்கள் அப்பா ஓடுவார். ஓடா ஓடு, எடுத்துகிட்டு வா எடுத்துகிட்டு வா, குடம் நிறைய ஜலம். அப்புறம் இன்னொரு பக்கெட் ஜலம் அவன் காலடியில் வச்சுருக்கு. அவன் காலடி எங்கே இருக்குது? அப்போல்லாம் அவனை எழுந்துள்ளப்படக்கூடிய அந்த சிறுபாதம் தாங்கி பல்லக்கு சுமந்தவர்கள் அவர் காலில் ஜலத்தை கொட்டுவார். அவர் ரொம்ப இப்போல்லாம் நினைக்கிறீங்களே ஜாதி ஜாதிங்கிறால் இவங்களை என்ன தெரியுது? அவர்கள் தாழ்ந்தவர்கள் உயர்ந்த அந்தணர்கள் காலில் ஜலம் கொட்டுவாங்க. அப்படி இருந்தாங்க. அதெல்லாம் நாசம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பார்க்குறாங்க ஒருத்தர்.
அதன் பிறகு அந்த எம்பெருமானுக்கு ஏதான் சமர்ப்பிக்கிற ஸ்தோத்திரம். அதனால் இந்த மூன்றை தவிர வேறொன்றிலும் ஆசையற்றவன் எம்பெருமான் என்பதனால எம்பெருமானுக்கு ஆசையற்றவன் பேர். என்ன வசிட்டா புரியுறதா? அப்படின்னு வசிட்டர் சொல்கிறார், நான் தான் கூட இருந்து பார்த்துருக்கேன் ராமனை. ராமன்ட்டு இந்த குணம் இருந்தது, கிருஷ்ணன்ட்டு இருந்தது, நம்ம திருவேங்கடமுடையாற்றையும் இந்த குணம் இருந்தது. அதைத்தான் அந்யத் பூர்ணாதபாம் கும்பாத் அந்யத் பாதாவனேஜனாத் அந்யத் குஷலசம் பிரஸ்னாத் அனிச்சன் நிஸ்பிருக பிரபு. இதற்கு மேலே எதிர்பார்க்காததுனால நாம் இடும் வரிசையில் இடும் பச்சையில் வரிசையை பார்க்காத பெருமான் என்பார்கள் ஆச்சாரியர்கள். ஆமாம் சுவாமி, அவன் நோட்டை வச்சு பணத்தை வச்சு காணிக்க வச்சு சேவிச்சா பெரிய காந்தி வச்சா ரொம்ப பெரிய புன்னகையோடு விசாரிப்பான் குருமான். சின்ன காந்தி, பெரிய காந்தினா 500 ரூபா நோட்டு, சின்ன காந்தி இன்னும் 100 ரூபா நோட்டு, அதுக்கு ஏது மரியாதை தான். இந்த காந்தியின் சைஸ் எவ்வளவு என்று பார்க்க மாட்டார்கள். அவர்கள் பார்ப்பதெல்லாம் ஒரு அன்பான வார்த்தை. அப்படிப்பட்டவன் திருவேங்கடமுடியான். ஆகையினால் அவருக்கு நிஸ்பிரகன் என்கிற பெயர். இதை இப்பொழுது தமிழிலே சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். பூரணக்குள நீர் வைத்து அழைத்து நாரணனே நலந்தானா என விடலில் கங்கை பெருகிய கடலை கழுவி வணங்கிடலன்றி மற்றொன்று வேண்டா நிஸ்பிரகனாம் நீர்வண்ணன் காணே. இப்படி நிஸ்பிரகனாக இருக்கக்கூடியவன் நீர்வண்ணன். அவனுக்கு நீராலே ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை, ஆனாலும் பூர்ணகும்பம் வச்சா போரும். அவனுக்கு திருவடியில் நீங்கள் நீரை செலுத்தி தள்ள பொழிச்சா கங்காஜலம் தானே உங்கள் வீட்டுக்கு வருது. அவனை அன்போடு பார்த்து, என் அன்பா நலமா நலந்தானே நாரணனே நலந்தானா என வினவினால் அது தவிர வேணும்னு எதிர்பார்க்கல. அப்போ ஏற்பட்ட நிஸ்பிரகனான பெருமான் என்று தெரிந்து கொண்டு, ஆசையற்றவன் அவன், நம்மில்தான் ஆசை, நாம் சமர்ப்பிக்க பொருளில் ஆசை இல்லாதவன் என்று உணர்ந்து இந்த திருநாமத்தை ஜெபித்தால் நம்மை நிச்சயமாக கெட்ட ஆசையிலிருந்து விடுவித்து காத்தருள்வான் திருவேங்கடமுடையான். எங்கே என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். நிஸ்பிருகாய நமகா, நமோ வெங்கடேசாயா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.